ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். எளிய முறையில் தையல் பயிற்சி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். பதிவு 13 இன்றைக்கி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பதிவுகள் பார்க்கல அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவு சுடிதாரில் அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஒரு அளவு சுடிதார் நான் எடுத்திருக்கேன். இதில் எப்படி அளவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி சுடிதார் எடுத்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் இருந்தால் நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய அளவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடிதாரினுடைய ஃபுல் உயரம். சரிங்களா? ஷோல்டர்லேருந்து பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சைடில் டேப் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஷோல்டர்லேருந்து கீழே பாருங்கள், பாட்டம் வரைக்கும் எவ்வளவு உயரம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த அளவு சுடிதாரில் பார்த்தீங்க அப்படின்னா 40.5 இன்ச் கிடச்சிருக்கு. சரியான அளவு 40.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ 40.5 இன்ச் நம்ம சரியான அளவு எடுத்திருக்கோம். ஷோல்டரில் 1/2 இன்ச் தையலுக்காக ப்ளஸ் பண்ணிக்கோங்க. பாட்டமில் மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பு சுற்று நம்ம எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? 18 இன்ச் சரியாக இருக்குது. சரியான அளவு 18 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணும் பொழுது 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரியான அளவு 18 இன்ச் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு ஷேப். சரிங்களா? இந்த இடத்துலேருந்து பாருங்கள், அதாவது ஷோல்டர்லேருந்து இந்த இடத்துல லைட்டாக நம்மளுக்கு ஒரு குழிவு மாதிரி வரும் இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம ஷேப் கிடச்சிருக்கும். இந்த ஷேப் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுதான் சைடு ஷேப். சரிங்களா? இந்த சுடிதாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் அப்படிங்கிறது நம்மளுக்கு 13 இன்ச் கிடச்சிருக்கு. சரிங்களா? சரியாக 13 இன்ச் அப்படிங்கிறது இந்த சுடிதாரினுடைய சைடு ஷேப் அளவு. ஓகேங்களா? அடுத்து பார்க்குறது நம்ம சைடு ஓப்பன். இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் எந்த சைடில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 19.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? இது நம்ம தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் தூரம் கீழே தள்ளியும் நோட் பண்ணிக்கலாம், அல்லது மேலே தள்ளியும் நோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நோட் பண்ணிக்கலாம். 19லேருந்து கிட்டத்தட்ட 21 இன்ச் வரைக்கும் நம்மளுடைய விருப்பம்தான், நோட் பண்ணிக்கலாம். இதில் 19.5 இன்ச் இருக்குது. நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம 4 அளவுகள் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சுடிதாரினுடைய ஃபுல் உயரம் மார்க் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணோம், மார்பு சுற்றளவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஷேப், ஷோல்டர்லேருந்து சைடு ஷேப் எவ்வளவு அப்படிங்கிறத மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து சைடு ஓப்பன் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 அளவுகள் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நெக் விட்த்து, கழுத்து அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கழுத்து அகலம் நோட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் இது போல் எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல்லேருந்து பாருங்கள், சென்டர் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2.25 இன்ச் வருது. சரிங்களா? 2.25 ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இந்த அளவு அப்படியே நம்ம நெக் விட்த், அதாவது கழுத்து அகலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கழுத்து அகலம் இது மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஷோல்டர் அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கோங்க. சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.25 இன்ச் சரியான அளவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம தையலுக்காக ப்ளஸ் பண்ணிக்கணும். ஷோல்டரில் நெக் பீஸ் திருப்பி அடிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் தேவைப்படும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படும். ஆக சரியான அளவு 2.25 இன்ச். 3/4 இன்ச் ப்ளஸ் பண்ணி நம்ம 3.5 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷோல்டர் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து அகலமும் ப்ளஸ் ஷோல்டரினுடைய அகலமும், கழுத்து அகலம் ப்ளஸ் ஷோல்டர் ரெண்டையும் சேர்த்துனது தான் ஆஃப் ஷோல்டர். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஆஃப் ஷோல்டர் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் நீளம். சரிங்களா? ஆம்கோல் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த தையல் பகுதி
இருக்கு இல்லைங்களா, இந்த தையல் வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இந்த சுடிதாரில் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச் இருக்குது. சரியாக அந்த பாயிண்டில், அதாவது தையல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணும் பொழுது டேப்பில் எந்த இடத்த குறிக்குதோ அந்த அளவு தான் வந்து ஆம்கோல் நீளம். இந்த சுடிதாரில் 7 இன்ச் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, 7 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் தையலுக்காக நம்ம அளவுகள் வந்து சேர்த்த தேவையில்லை. அதனால் இருக்கிற அளவுகள் வந்து அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டு பாருங்கள். இந்த இடத்துல இதுதான் வந்து ஆம்கோல் ரவுண்டு. சரிங்களா, ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். டேப்பை இது போல் இன்ச் பை இன்ச்சாக நகர்த்திக்கிட்டே வாங்க. பாருங்கள், சரியாக வந்து 9.5 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆம்கோல் ரவுண்ட் அப்படிங்கிறது 9.5 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஷைடு ஷேப் வந்து நோட் பண்ணோம் இல்லைங்களா, ஷைடு ஷேப் வந்து 13 இன்ச் நோட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல எவ்வளவு ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இதுதான் வந்து வேஸ்ட் ரவுண்டு. சரிங்களா, சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடில் இருந்து இந்த சைடு வரைக்கும் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் வந்து நோட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது பாருங்கள் 17 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, வேஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 17 இன்ச் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். தையலுக்காக அப்படிங்கிறது நம்ம 1.5 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்டு, இடுப்பு சுற்று. இடுப்பு சுற்று பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஓப்பன்லேருந்து இந்த ஓப்பன் வரைக்கும். சரிங்களா, இதில் எவ்வளவு அகலம் இருக்குது, அதாவது இடுப்பு சுற்று எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்ட் அப்படிங்கிறது பாருங்கள் சரியாக 19 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, 19 இன்ச்சை அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா தையலுக்காக அப்படிங்கும் பொழுது நம்ம 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். மடிச்சு அடிக்கிறதுக்காக இந்த சைடு ஓப்பன் வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரியான அளவு 19 இன்ச்சு. 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம பாட்டம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாட்டம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கார்னர்லேருந்து இந்த சைடு கார்னர் வரைக்கும். சரிங்களா, சரியான அளவு 20 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம 4 வந்து ஃபோல்டு பண்ணி போடும் பொழுது 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுடிதாரினுடைய ஸ்லீவ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவ் லென்த்து. சரிங்களா, ஸ்லீவ் லென்த் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த சுடிதாரில் இது வந்து எல்போ ஸ்லீவ். இதில் பாருங்கள் எல்போ ஸ்லீவ் 9.5 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுவே வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச் வந்து போதுமானது. இதே 3/4 வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 13 இன்ச் வந்து தேவைப்படும். சரிங்களா, இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால 9.5 இன்ச் டு 10.5 இன்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹைட்டை பொறுத்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த சுடிதாரில் பார்த்திங்க அப்படின்னா சரியாக 9.5 இன்ச் வந்துருக்கு. நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும், இந்த சைடில் மடித்து அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் வந்து தையலுக்காக ப்ளஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங்லேருந்து பாருங்கள் இந்த மாதிரி அளவுகள் எடுக்கும் பொழுது 5.5 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்று அப்படிங்கிறது 5.5 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸஸாக வந்து தையலுக்காக நம்ம 1.5 இன்ச் வந்து கட் பண்ணும் பொழுது ப்ளஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் நெக் எப்படி அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் அப்படின்னா பாருங்கள் இந்த பாருங்கள் ஸ்கேலை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிட்டு வாங்க. ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணும் பொழுது பாருங்கள் 5.25 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. சுடிதாரினுடைய ஃப்ரண்ட் நெக்குனுடைய அளவு பாருங்கள் 5.25 இன்ச். அதை வந்து நம்ம அப்படியே வந்து நோட் பண்ணிக்கலாம். தையலுக்காக இதில் ப்ளஸ் பண்ண வேண்டியதில்லை, நம்ம அப்படியே வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் பேக் நெக் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல தான் பேக் நெக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள்.
பாருங்கள் நம்மளுக்கு 6.25 இன்ச் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. பேக் நெக் அப்படிங்கிறது 6.25 இன்ச் வந்து நம்ம கிடச்சிருக்கு, நோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அளவு சுடிதாரில் ஃப்ரண்ட் நெக் வந்து மேலேயும் அந்த ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து கொஞ்சம் கீழேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஃப்ரண்ட் நெக்கோனுடைய அளவை விட பேக் நெக்கினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அளவு சுடிதாரில் அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறந்த டெய்லராக கண்டிப்பாக உங்கள் நிலை மாற முடியும். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.